ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 7th சயின்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 50 கொஷின், அதாவது டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த பிடிஎஃப் எடுத்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் சொல்லுவோம். நீங்கள் 50 கேள்விக்கு எத்தனை கேள்விகள் வந்து சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிசி எக்ஸாமுக்கோ எஸ்ஏ எக்ஸாமோ இல்லை டெட் எக்ஸாமுக்கோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது வகையில் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். மின்னோட்டத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 7th முக்கியமான 50 கேள்விகள் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக 50க்கு எத்தனை கேள்வி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் கண்டினியூவாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். மின்னோட்டத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னோட்டத்தின் அலகு என்னங்க? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர். ஆம்பியர் அப்படின்னா என்னங்க? பி ஆப்ஷன். ஃபஸ்ட்டு கேள்விக்கு பி ஆப்ஷன். அப்போ மின்னோட்டத்துக்கும் மின்னூட்டத்துக்கும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், மின்னூட்டத்தின் அலகு கூலும். சரிங்களா? மின்னோட்டத்தின் அலகு அப்படின்னா ஆம்பியர், மின்னூட்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய அலகு கூலும். இங்கே கேண்டிலான் இருக்கு இல்லையா? கேண்டிலா எதுக்குங்க வரும்? ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. கெல்வின் எதுக்குங்க வரும்? வெப்பநிலையின் அலகு கெல்வின். வெப்பநிலையின் அலகு கெல்வின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஒரு குவார்ட் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குவார்ட் அப்படின்னா எதை கணக்கிட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குவார்ட் என்பது 1 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டாவது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு மூணாவது கேள்வி. அடர்த்தியை கணக்கிடக்கூடிய வாய்ப்பாடு எடு. அடர்த்தியை நாம் எப்படிங்க கணக்கிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சரியான ஆன்சர் சி ஆப்ஷன், நிறை பை கன அளவு. நிறை பை கன அளவு தான் அடர்த்தி. அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை கன அளவு. நெக்ஸ்ட்டு நான்காவது கேள்வி. சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வானியல் அலகு. வானியல் அலகு அப்படின்றது வந்துட்டு 1.496 × 10^11 மீட்டர். இது சரியானதானா? சரிதான். அப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வானியல் அலகுனா 1.496 × 10^11 மீட்டர். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 × 10^8 மீட்டர் பை வினாடி. இது வந்து வெற்றிடத்தில் ஒளியின் வேகம். ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது 9.46 × 10^15 மீட்டர். ஓகேங்களா? இது வந்து இப்போ 3 சரியானது. அப்போ 1, 2, 3மே சரியானது. நமக்கு என்னங்க ஆன்சர் வரும்? டி ஆப்ஷன். 1, 2, 3ம் சரியானது. நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கேள்வி. ஒவ்வொன்றினுடைய வேகங்களை கொடுத்து அதை பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆமையின் வேகம். ஃபஸ்ட்டு ஆமையின் வேகம் என்னன்னா 0.1 மீட்டர் பை வினாடி. ஒரு வினாடிக்கு எவ்வளோ மீட்டர் போகுமா? 0.1 மீட்டர் தான் போகும் ஆமை. இப்போ 1க்கு 4. அடுத்து ராக்கெட் எவ்வளோங்க போகும்? ஒரு வினாடிக்கு 5200 மீட்டர் போகும். 2க்கு 3. சிறுத்தை எவ்வளோங்க போகும் ஒரு வினாடிக்கு? சிறுத்தையின் வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 131 மீட்டர் பை வினாடி போகும். ஒரு வினாடிக்கு 131 மீட்டருக்கு ட்ராவல் பண்ணும். பூனை வந்து ஒரு வினாடிக்கு 14 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும். அப்போ 4க்கு 2. எதுங்க சரியான ஆப்ஷன்? பி தான் சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் எதுனா பி ஆப்ஷன், 1.852 கிலோமீட்டர். 852 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏழாவது கேள்வி. ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதிவட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2r. ஏழாவதுக்கு சி ஆப்ஷன். ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்கிறது. பாதிவட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி எவ்வளோனா 2r. இப்போ இதுதான் ஒரு வட்டம்னா இதுதான் ஆரம். ஒரு பாதி வட்டம் கடந்த பின் அதனுடைய இடப்பெயர்ச்சி எவ்வளோவா இருக்குமா? 2r ஈக்குவலுக்கு சமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு
தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராபர்ட் பாயில். ஏ ஆப்ஷன். 8வதுக்கு ஏ ஆப்ஷன். 9வது கேள்வி, அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? பாதரசம். ஓகேங்களா. 9வதுக்கு சி ஆப்ஷன். அடுத்து 10வது கேள்வி, நானோமீட்டர் என்பது எதற்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம என்னங்க சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன். 1 × 10⁻⁹ 10⁻⁹ என்னன்னு சொல்லுவோம்? நானோ அப்படின்னு தானங்களை சொல்லுவோம். ஓகேங்களா. 10க்கு பி ஆப்ஷன். 11க்கு ஒரு அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களான எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன என்பதனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8வது கேள்வி 11வது கேள்வி, ஒரு அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களான எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன. அதாவது எலக்ட்ரான்கள் ஒரு அணு இருக்குன்னா அந்த அணுக்குள்ள எதிர்மின் நெகட்டிவ் சைனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல யாருங்க கண்டுபிடிச்சா அப்படின்னா தாம்சன். ஓகேங்களா. 11க்கு சி ஆப்ஷன். 11க்கு சி ஆப்ஷன். முதல்ல வந்து புரோட்டான் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்ட்ஸ்டீன் அப்படின்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னா தாம்சன். நியூட்ரானை கண்டுபிடிச்சது வந்து யாருன்னா சாட்விக். ஓகேங்களா. இப்போ நம்ம இங்கே கொஷின் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிருக்கோம். இங்கே சரியான ஆன்சர் வந்து தாம்சன். இதே வந்து கொஷினில் நமக்கு புரோட்டானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்ட்ஸ்டீன். ஓகேங்களா. அதே இன்னொன்று என்னென்னா நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாட்விக். இது 3 தெரிஞ்சு வச்சுக்கணும். இது 3ல் 1 கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அணு எண்ணின் அடிப்படையில் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12வது கேள்வி, அதாவது நமக்கு இங்கே தனிமங்கள் கொடுத்துருக்காங்க. ஹீலியம், அலுமினியம், ஆக்சிஜன், சோடியம் சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான அணு எண்கள் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஹீலியம் கூடிய அணு எண் என்னங்க? 2 தான். இதை ஹைட்ரஜன்னா 1, 2வது தனிமம் தான் ஹீலியம்க்கு 2, அலுமினியத்துக்கு 13 தான், ஆக்சிஜனுக்கு 8 தான், சோடியமுக்கு 11 தான். அப்போ இது 4மே சரியாக தான் பொருந்திருக்கு. நமக்கு ஏ ஆப்ஷன். 12க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 13 சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோடோப், ஐசோபார் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐசோடோப்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அணு எண்கள் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2மே ஈக்குவலாக சரியாக பொருந்திருக்கு. ஐசோடோப்பும் சரி, ஐசோபாரும் சரி. அப்போ சரியான இணை எதுங்க? 1 மற்றும் 2, சி ஆப்ஷன். ஓகேங்களா. இதே இன்னொன்று இருக்குது, ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்னு ஒன்று இருக்குது. ஐசோடோன் அப்படின்னா இப்போ இந்த நிறையெண் அணு எண் இருக்குது இல்லையா, இந்த நிறையெண்ணையும் அணு எண்ணையும் மைனஸ் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோடோன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். 13க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி பார்க்கலாம். வேரின் மாற்றுகளை பொறுத்துக அப்படின்றாங்க. வேர் வந்து வேறு என்னவாலாம் செயல்படும் அப்படின்றது தான். இப்போ சேமிப்பு வேர்கள் அப்படின்றது வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட். 1க்கு 5 சேமிப்பு. பீட்ரூட்டினுடைய வேர்கள் வந்து சேமிப்பு வேர்களாக செயல்படும். துணை வேர்கள் அப்படின்னா ஆலமரம். வாயு பரிமாற்றம்னா அவிசீனியா. 1 2 ஓகேங்களா. 5 1 2. உறிஞ்சி வேர்கள் அப்படின்றது வந்து கஸ்குட்டா. தரைமேல் தண்டு அப்படின்னா கள்ளி. அப்போ ஏ ஆப்ஷன். 14க்கு ஏ ஆப்ஷன். 15 ஒரு தண்டிற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தண்டிற்கு எடுத்துக்காட்டு வல்லாரை. சி ஆப்ஷன். 16 காசநோய் டேஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. டி ஆப்ஷன். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரிங்களா. இந்த டைஃபாய்டு எதனாலங்க ஏற்படுகிறது? சால்மனெல்லோ டைஃபி. காலரா எதுலங்க ஏற்படுகிறது? விபிரியோ காலரா. இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்றது வந்துட்டு மஞ்சள் காமாலை நோய்க்கு வரும். ஓகேவா. இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு கூடிய பாக்டீரியாவால் தான் இந்த காசநோய் ஏற்படுகிறது. காசநோய் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா நோய் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 17வது கேள்வி. டேஸ் என்பது தோலின் சில பகுதிகள் அல்லது மொத்த பகுதியில் நிறமி இழப்புகளால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17க்கு ஏ லூகோடெர்மா. 18 நோய்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து அதற்கான பாக்டீரியாக்கள் கொடுத்துருக்காங்க. ரேபீஸ் அப்படின்றது என்னங்க? மைக்கோ பாக்டீரியம். 1க்கு 5
அடுத்து காலரா. காலரா அப்படிங்கிறது ஹைட்ரோஃபோபியா. காசநோய். காசநோய்க்கு வந்து மஞ்சள் நிற சிறுநீர். மஞ்சள் நிற சிறுநீர். ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்றது ஹெப்பாட்டிட்டிஸுக்கு தான் மஞ்சள் நிற சிறுநீர். காலராவுக்கு வந்து ஹைட்ரோபோபியா. டைஃபாய்டுக்கு வந்து சால்மனெல்லோ டைஃபி. ஓகேங்களா? இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து எதுனா இங்கே ஆப்ஷனில் இல்லை. சரி, இந்த ரேபிஸ் வந்து 5, அதாவது மைக்கோபாக்டீரியம். 1க்கு வந்து 5. காலராக்கு வந்து 3. காலரா அப்படின்றது வந்து இது கால் தசை 3. நெக்ஸ்ட்டு காசநோய் அப்படின்றது வந்து ஹைட்ரோஃபோபியா 4. ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது வந்து மஞ்சள் நிற சிறுநீர் 2. டைபாய்டு அப்படின்றது சால்மனெல்லோ டைஃபி 5, 3, 4, 2, 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மனித உடலின் வெப்பநிலையினை அளக்க டேஸ் அளவீட்டு முறை பொதுவாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19க்கு பி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட்டு 20 நீரின் கொதிநிலை. நீர் வந்து எந்த டிகிரி செல்சியஸில் கொதிநிலை அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 டிகிரி செல்சியஸ். 20க்கு ஏ 100 டிகிரி செல்சியஸ். 21 ஓரலகு கூலும் என்பது டேஸ் புரோட்டான்கள் அல்லது டேஸ் எலக்ட்ரான்களுக்கு சமமாகும். புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் ஈக்குவலாக தானே இருக்கும், அதுதான் கேட்குறாங்க. 21க்கு சி ஆப்ஷன். 22 மின்கடத்து திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. 22க்கு பி சீமென்ஸ் பை மீட்டர். 23 இங்கே பொருட்கள் கொடுத்துட்டு அதற்கான மின்தடை எண் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கான மின்தடை எண் என்னன்னு கேட்டிங்கன்னா 1.59 × 10⁻⁸ 1க்கு 3. தாமிரத்துக்கான மின்தடை எண் கேட்டிங்கன்னா 1.68 × 10⁻⁸, அதாவது 3, 4. ஓகேவா? அடுத்து துண்டாக்கப்பட்ட தாமிரத்திற்கான மின்தடை எண் என்னென்னா 1.72 × 10⁻⁸. அலுமினியத்துக்கான மின்தடை என்னன்னு கேட்டிங்கன்னா 2.82 × 10⁻⁸. அப்போ இதற்கான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். 23க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 24 இங்கே சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது மாதிரியும் வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க, அதனால் நம்ம சிம்பிள்ஸும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்கலம். இங்கே வந்து மின்தடைன்னு இருக்குது. மின்கலம்னா என்னங்க? பேட்டரிக்கான சிம்பிள் எதுனா இது. மின்கடத்து சாவிக்கான சிம்பிள் எதுனா இந்த நேராக ஒரு கோடு. மின் பல்புனா இந்த இன்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள். சாவி அப்படின்னா இது. சாவி நம்ம சர்க்யூட் கனெக்ட் பண்ணும்போது இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அது திறந்திருக்கக்கூடிய சாவி. இதே இப்படி நேராக கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் வந்து மூடிய சாவி, அதுதான் மின்கடத்து சாவி. அதுக்கு தான் இந்த நேர்கோடு அப்படின்றாங்க. இப்போ இதில் வந்து சரியான ஆன்சர் எதுனா ஏ ஆப்ஷன். 24க்கும் ஏ ஆப்ஷன். 25 நொதித்தல் நிகழ்வினை விவரித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் லூயிஸ் பாஸ்டியர். 26 விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. பி சென்ட்ரியோல். 27 செல்லை தாங்குபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல் சுவர். சி ஆப்ஷன். 28 செல்லின் ஆற்றல் மையம் யாருன்னு கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா. ஏ ஆப்ஷன். ஆற்றல் மையம். இந்த கட்டுப்பாட்டு மையம்னா யாருங்க? உட்கரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 29 ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைய உதவும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா. சி ஆப்ஷன். 29க்கு சி ஆப்ஷன். 30 செல்லின் தற்கொலைப்பை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைசோசோம். டி ஆப்ஷன். இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. லைசோசோம். 30க்கு லைசோசோம் தற்கொலைப்பை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், சரிங்களா? லைசோசோம் செல்லின் தற்கொலைப்பை எதுனா பாருங்கள், லைசோசோம். ஓகேவா? அது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 31 தொகுதி குழி உடலிகளுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் ஜெல்லி மீன். 32 பொறுத்துக்க. ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா என்னென்னா முல்லட். 1க்கு 3 ஆம்பிஃபியானா தேரை.
அடுத்து ஏவ்ஸ் அப்படின்னா ரெப்டைல்ஸ் அப்படின்னா முதலை. ஏவ்ஸ் அப்படின்னா கிளி. மமோலியா அப்படின்னா மனிதன். ஓகேவா, 2 1 டி ஆப்ஷன். 32க்கு டி ஆப்ஷன். அடுத்து பார்க்கக்கூடிய கேள்வி மிகவும் முக்கியமானது. 5 உலக வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 உலக வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தவர் RH விக்டேட்டர். ரொம்ப 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 முக்கியமானது. நெக்ஸ்ட், நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இந்த 2 கேள்வியும் நோட் பண்ணிக்கோங்க. 5 உலக வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தவர் RH விக்டேட்டர். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். நெக்ஸ்ட், சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வெங்காயத்தினுடைய அறிவியல் பெயர் என்னங்க? அல்லியம் சட்டைவம். புறா கொலம்பா லிவியா. புளியமரம் டேமரிண்டஸ் இண்டிகா. வேப்பமரம் அசாட்டிரேக்டா இண்டிகா. அப்போ 4மே சரியானது தான். டி ஆப்ஷன். 35க்கு டி ஆப்ஷன். 36 பேரீச்சையின் அறிவியல் பெயர். 36 பேரீச்சையின் அறிவியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. சி ஆப்ஷன் பேரீச்சையின் அறிவியல் பெயர். 37 புரோட்டிஸ்டாவிற்கான உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஸ்பைரோகைரா. 38 உயிரினங்களை 2 சொல் பெயர்களோட அழைப்பதை அறிமுகப்படுத்தியவர் யார்? இருச்சோர் பெயரோட முறை இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு முதல்ல அறிமுகப்படுத்தியது யாருன்னா காஸ்பர்டு பாகின். சி ஆப்ஷன். ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 8.7 மில்லியன். 39க்கு ஏ ஆப்ஷன். 40 உடலின் திரவத்தில் எத்தனை சதவீதத்துக்கும் அதிகமாக நீரிழப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். 10% மேலே நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மனிதன் இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு 41வது கேள்வி, பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஏ ஆப்ஷன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், கோகோ இலைகளிலிருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆல்ஃபர்ட் நிமானின். பி ஆப்ஷன். 42க்கு பி ஆப்ஷன். 43 காய்ச்சலை குறைக்கும் வேதிப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்டிபைரட்டிக்ஸ். டி ஆப்ஷன். 44வது கேள்வி, சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிப்பஸ். பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 45 செவ்வாய் எத்தனை நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது? 687 நாட்கள் தேவைப்படுகிறது. 45க்கு ஏ ஆப்ஷன். 46 கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா விண்மீன் திரள்கள். 46க்கு ஏ ஆப்ஷன். 47 வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியான் சோடியம் ஆய்வுகளுக்கு 2மே தான். அப்போ 2ம். சி ஆப்ஷன். 48 கண்ணூறு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 48க்கு டி வெள்ளை. விண்வெளியை கூர்ந்து நோக்கி சூரியமய மாதிரியை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 49க்கு சி நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். சூரியமய கொள்கையை வெளியிட்டவர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். அடுத்து 50வது கேள்வி, விண்மீன்கள் எதனை அதிகமாக உள்ளடக்கியவை? வாயு மற்றும் பிளாஸ்மா. விண்மீன்களுக்குள்ள இதுதான் இருக்கும் அப்படின்றாங்க. இன்றைக்கான 50 கேள்வி முடிஞ்சுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம 8th சயின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.